வெல்கம் டு சட்டுனுorusamayal. இன்னைக்கு சட்டுனுorusamayalல மிளகு ஜீரகம் இல்லாமல் வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் பயன்படுத்தி திடீர்னு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் பேர் சின்ன அளவில் இருந்தாலும் நோய்களை குணப்படுத்துறதுல பெரிய அளவில் காணப்படுது. இன்னைக்கு சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். சின்ன வெங்காயத்தில் புரதச்சத்து இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது, விட்டமின்கள்லாம் இருக்குது. மேலும் சின்ன வெங்காயம் நமது உடலுக்கு அதிகமாக ஊட்டச்சத்தினை தருது. சின்ன வெங்காயத்தை நம்ம பல நாடுகளையும் சரி நம்ம நாட்டிலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன வெங்காயத்தை மருந்தாக பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். பாட்டி வைத்தியத்தில் ரொம்ப முக்கிய இடத்துல இருக்கிறது சின்ன வெங்காயம். அந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு ரசம் வைக்க போகிறோம். ஸ்பெஷலாக வெங்காய ரசம். அதுக்கு வேறு வெங்காயம் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சப்பழ அளவு சைஸ் இருந்தால் போதும். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெந்தயம், சிறிதளவு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மஞ்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வச்சுருக்க வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. 1 குழிக்கரண்டி வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இப்போ போடலாம். ரசம் இறக்குனதுக்கப்புறம் மீதம் இருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு ரசத்தை நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போது ரசம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த பக்கம் மஞ்சட்டியை வச்சு கொஞ்சோண்டு லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வரமிளகாயை மட்டும் வறுத்ததில் போட்டுக்கலாம். அப்படி போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்குவோம். நம்ம வச்சுருக்கிற 2 வரமிளகாயை அதில் கிள்ளி போட்டுக்கலாம். இதுதான் அந்த ரசத்தோட ஹைலைட்டே. இப்படி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லாமல் இப்போ சொல்கிறேன். ஓகே, இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாய் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வீடே மணமணக்கும் வெங்காய ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.